காவேரி நியூஸின் திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது முருகேசன். விளையாட்டு உலகில் நடைபெற்ற ஒட்டுமொத்த செய்திகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய வீராங்கனைகளுக்கு பரிசு மழை. பிசிசிஐ சார்பில் 50 லட்சம், ரயில்வே சார்பில் 1.30 கோடி. இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் வலுவான நிலையில் இந்தியா. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 600 ரன்கள் குவிப்பு. சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசை வெளியீடு. இந்திய வீரர் பிரணாய் 17வது இடத்திற்கு முன்னேற்றம். நாளை தொடங்குகிறது 5வது சீசன் ப்ரோ கபடி லீக் தொடர். தொடக்க ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டான்ஸ் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடிய இந்திய வீராங்கனைகளுக்கு பிசிசிஐ சார்பில் டெல்லியில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. இதையடுத்து உலகக்கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக பிசிசிஐ இந்திய வீராங்கனைகளுக்கு தலா 50 லட்சமும் அணியில் உள்ள பயிற்சியாளர்களுக்கு 25 லட்சமும் பரிசுத் தொகையாக அறிவித்தது. அதன்படி உலகக்கோப்பை முடிந்து நாடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு மும்பை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிசிசிஐ சார்பில் டெல்லியில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு கலந்து கொண்டார். விழாவில் வீராங்கனைகளுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான பரிசுத் தொகையும் ஊக்கமளித்த பயிற்சியாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. இதேபோல் 10 இந்திய வீராங்கனைகளுக்கு 1,30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை மத்திய ரயில்வே துறை அறிவித்துள்ளது. மேலும் இந்திய வீராங்கனைகளான ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் மித்தாலி ராஜ் இருவருக்கும் ரயில்வே துறையில் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 600 ரன்கள் குவித்து வலுவான நிலையில் உள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி காலை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. முதல் நாளில் சிறப்பாக விளையாடிய தவான் 190 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு வீரர் புஜாரா 12வது சதத்தை பதிவு செய்தார். முதல் நாள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 399 ரன்கள் குவித்திருந்தது. இரண்டாவது நாள் ஆட்டத்தில் புஜாரா 153 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதனை அடுத்து வந்த அஸ்வின் 47 ரன்களும் பாண்டியா 50 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அரையிறுதியில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி 600 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் முதல் டெஸ்டில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. இதனை அடுத்து களமிறங்கிய இலங்கை அணி 68 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயலை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இங்கிலாந்தில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 9 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்திடம் தோல்வியடைந்து கோப்பையை தவறவிட்டது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்திய மகளிர் அணி நேற்று அதிகாலை நாடு திரும்பியது. மும்பை விமான நிலையம் வந்தடைந்த இந்திய அணி வீராங்கனைகளை ஏராளமான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் மித்தாலி ராஜ், மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மக்கள் மத்தியில் எப்பொழுதும் இல்லாத வகையில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், மகளிருக்கும் IPL கிரிக்கெட் தொடர் நடத்த இதுவே சரியான தருணம் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்திய மகளிர் அணிக்கு டெல்லியில் இன்று கிரிக்கெட் வாரியம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அதில் வீராங்கனைகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக இந்திய வீராங்கனைகள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயலை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது பிசிசிஐயின் செயல் தலைவர் CK கண்ணா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். TNPL தொடரின் லீக் போட்டியில் தூத்துக்குடி அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. பேட்டிங் பவுலிங் என இரண்டிலும் கலக்கி வரும் இந்த அணி 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் TNPL தொடரின் 2வது சீசன் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் திண்டுக்கல் நத்தம் NPR கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் தூத்துக்குடி அணியும் திருச்சி அணியும் மோதின. டாஸ் வென்ற திருச்சி அணி கேப்டன் பாபா இந்திரஜித் பேட்டிங் தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய அந்த அணியின் தொடக்க வீரர்களான பரத் சங்கர், நிலேஷ் ஜோடி நல்ல துவக்கம் கொடுத்தது. முதல் விக்கெட்டிற்கு 58 ரன்கள் சேர்த்த நிலையில் நிலேஷ் 19 ரன்களில் அவுட் ஆனார். அதிரடி காட்டிய பரத் சங்கர் 40 ரன்களில் வெளியேறினார். அடுத்து வந்த வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். கேப்டன் இந்திரஜித் 30 ரன்கள் எடுத்தார். இறுதியில் திருச்சி அணி 18.5 ஓவரில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
தூத்துக்குடி அணி சார்பில் வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் சும்ரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். எளிய இலக்கை துரத்திய தூத்துக்குடி அணிக்கு வாஷிங்டன் சுந்தர், கௌஷிக் காந்தி ஜோடி அருமையான துவக்கம் கொடுத்தது. இருவரும் இணைந்து பவுண்டரி மழை பொழிந்தனர். கௌஷிக் காந்தி அரை சதம் கடந்து அசத்தினார். இறுதியில் தூத்துக்குடி அணி 15.3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 124 ரன்கள் எடுத்தது. 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கௌஷிக் காந்தி 72 ரன்களுடன், வாஷிங்டன் சுந்தர் 49 ரன்களுடன் அவுட் ஆகாமல் இருந்தனர். சிறப்பாக விளையாடிய கௌஷிக் காந்திக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. டிஎன்பிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் காரைக்குடி காளை மற்றும் மதுரை சூப்பர் ஜெயண்ட் அணிகள் இன்று மோதுகின்றன. இரு அணிகளும் முதல் வெற்றியை பெறும் ஆர்வத்துடன் களமிறங்குகின்றன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 தொடரின் 2வது சீசன் கிரிக்கெட் போட்டி சென்னை, நெல்லை, திண்டுக்கல் ஆகிய 3 இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. நேற்றுடன் 5 ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன. அதன்படி நடப்பு சாம்பியன் தூத்துக்குடி அணி விளையாடிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், கோவை கிங்ஸ் ஆகிய அணிகள் தொடக்க ஆட்டங்களில் வென்றுள்ளன. திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி முதல் ஆட்டத்தில் தோல்வியும் 2வது ஆட்டத்தில் வெற்றியும் பெற்றது. இது தவிர காரைக்குடி காளை, திருவள்ளூர் வீரன்ஸ், மதுரை சூப்பர் ஜெயண்ட், திருச்சி வாரியார்ஸ் ஆகிய 4 அணிகளும் தொடக்க ஆட்டங்களில் தோற்றுள்ளன. இந்த தொடரின் 6வது லீக் ஆட்டம் நெல்லை ICL மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. அதில் காரைக்குடி காளை, மதுரை சூப்பர் ஜெயண்ட் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் முதல் வெற்றியை பெறும் ஆர்வத்துடன் உள்ளன. காரைக்குடி காளை அணி தொடக்க ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை கிங்ஸிடம் தோற்றது. மதுரை அணி முதல் ஆட்டத்தில் திண்டுக்கல்லிடம் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றது. மதுரை அணியை பொறுத்தவரை கடந்த சீசனில் அனைத்து ஆட்டங்களிலும் தோற்றது. இதனால் அந்த அணி வீரர்கள் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க மிகவும் கடுமையாக போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கபடி லீக் தொடரின் 5வது சீசன் நாளை முதல் களைகட்ட உள்ள நிலையில் இந்த தொடர் குறித்த முன்னோட்டத்தை பார்க்கலாம். IPL வெற்றியை தொடர்ந்து கால்பந்து, பேட்மிண்டன் உள்ளிட்ட விளையாட்டுகளிலும் லீக் போட்டிகள் தொடங்கப்பட்டன. அந்த வரிசையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ப்ரோ கபடி லீக் தொடர் தொடங்கப்பட்டது. 5வது ப்ரோ கபடி சீசன் வரும் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களை கட்ட உள்ளது. கடந்த 4 சீசனில் டெல்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, ஹைதராபாத், பாட்னா, புனே மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய 8 அணிகள் பங்கேற்றன. தொடக்கத்தில் இந்த தொடருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை என்றாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதையடுத்து நடப்பு தொடரிலிருந்து தமிழ்நாடு, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 அணிகள் ப்ரோ கபடியில் மல்லுக்கட்ட உள்ளன. மொத்தம் 12 அணிகள் இந்த தொடரில் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. 12 அணிகளும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒவ்வொரு அணியும் தனது பிரிவில் உள்ள அணிகளுடன் 15 லீக் ஆட்டமும், எதிரணி பிரிவில் உள்ள அணிகளுடன் 7 லீக் ஆட்டங்கள் என தொடரில் மொத்தம் 144 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. 13 வாரங்கள் நடைபெறும் இந்த தொடரில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். தவிர 2 வெளியேற்றுதல் சுற்றும் நடைபெறும். இதில் புதிதாக இடம்பெற்றுள்ள தமிழக அணிக்கு தமிழ் தலைவாஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த அணியை முன்னாள் இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கர் வாங்கியுள்ளார். முன்னாள் சாம்பியனான ஜெய்ப்பூர் அணியின் பயிற்சியாளராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த பாஸ்கரன் தற்போது தமிழக அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல காரணமாக இருந்த அஜய் தாக்கூர், தமிழக வீரர் அருண்குமார் என்ற சிறந்த வீரர்களுடன் தமிழக அணி களம் காண்கிறது. தொடருக்காக தமிழக வீரர்கள் சென்னையில் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். இதன் தொடக்க ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ், தமிழ்நாடு அணிகளும் மும்பை, புனே அணிகளும் மோத உள்ளன. இந்த தொடரின் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டம் அக்டோபர் 26ஆம் தேதியும், இறுதிப் போட்டி அக்டோபர் 28ஆம் தேதியும் சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த தொடரில் பட்டம் வெல்லும் அணிக்கு கோப்பையுடன் 8 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட உள்ளது. IPL, ISL போன்று சென்னையிலும் கபடி லீக் தொடர் நடைபெறுவது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆர்வத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. தவிர சர்வதேச வீரர்களுடன் களத்தில் மல்லுக்கட்ட காத்திருக்கின்றனர் இளம் தமிழக வீரர்கள். ப்ரோ கபடி லீக் தொடர் நாளை முதல் களைகட்ட உள்ள நிலையில் இதுவரை நடைபெற்ற 4 சீசன்களும் வெற்றி பெற்ற அணிகள் எந்தெந்த அணிகள் என்பதை இப்போது பார்க்கலாம். ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் சீசன் இறுதி ஆட்டத்தில் ஜெய்ப்பூர், மும்பை அணிகள் மோதின. இதில் 35க்கு 24 என்ற புள்ளிகள் கணக்கில் ஜெய்ப்பூர் அணி தொடரில் முதல் சீசனில் பட்டத்தை வென்றது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது சீசனில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின.
இதில் 36க்கு 30 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது மும்பை அணி. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 31க்கு 28 என்ற புள்ளிகள் கணக்கில் மும்பையை வீழ்த்தி பாட்னா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அதே ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணியை 37க்கு 29 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி பாட்னா அணி பட்டத்தை தக்கவைத்தது. 5வது சீசன் நடப்பு ஆண்டு நடைபெறவுள்ளது. இதில் புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக அணி மீது அனைவரின் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக அணி பட்டம் வெல்லுமா என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கான்காகேஃப் தங்கக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜமைக்காவை வீழ்த்தி அமெரிக்க அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. 14வது கான்ககாஃப் தங்கக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்காவில் நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டி 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 12 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதன் இறுதிப் போட்டியில் அமெரிக்க அணியும் ஜமைக்கா அணியும் பலப்பரீட்சை நடத்தின. 2015ஆம் ஆண்டில் நடைபெற்ற தொடரில் மெக்சிகோவிடம் கோப்பை தவறவிட்ட ஜமைக்கா இந்த முறை வெல்லும் முனைப்பில் களமிறங்கியது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் 45வது நிமிடத்தில் அமெரிக்க வீரர் ஜாசி ஆல்டிடோர் முதல் கோலை பதிவு செய்தார். இதனால் முதல் பாதியில் 1-0 என்ற கணக்கில் அமெரிக்கா முன்னிலையில் இருந்தது. பின்னர் ஆட்டத்தின் 2வது பாதியில் 50வது நிமிடத்தில் ஜமைக்கா வீரர் வாட்சன் அருமையான கோலை அடித்து சமன் செய்தார். இதனைத் தொடர்ந்து 88வது நிமிடத்தில் அமெரிக்காவின் ஜார்டன் மோரிஸ் எதிரணி வீரர்களை ஏமாற்றி லவகமாக கோல் அடித்தார். அதன் பிறகு ஜமைக்காவால் பதில் கோல் அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் 2-1 என்ற கோல்கள் கணக்கில் ஜமைக்காவை வீழ்த்தி அமெரிக்க அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இதன் மூலம் 6வது முறையாக இந்த தொடரில் அமெரிக்க அணி பட்டம் வென்றுள்ளது. அமெரிக்க வீரர் ஜார்டனுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த தொடரில் அதிக கோல்கள் அடித்த கனடா வீரர் அல்போன்சோ கோல்டன் பூட்ஸ் மற்றும் வளரும் இளம் வீரர் விருதும் வழங்கப்பட்டது. சென்னையில் அகில இந்திய அளவிலான MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் இன்று முதல் களைகட்ட உள்ளது. இந்நிலையில் இந்த தொடர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அகில இந்திய அளவிலான MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரானது 91வது ஆண்டாக சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. வரும் 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை களைகட்ட உள்ள இந்த தொடரில் நடப்பு சாம்பியனான இந்தியன் ரயில்வேஸ், பாரத் பெட்ரோலியம், பஞ்சாப் A&D சிந்த் வங்கி, தமிழ்நாடு ஹாக்கி அணி, பெங்களூரு ஹாக்கி, ஆயில் நிறுவனம், பஞ்சாப் வங்கி, ஆர்மி 11, ஒடிசா ஹாக்கி, சென்ட்ரல் ஹாக்கி அணி என மொத்தம் 10 அணிகள் பங்கேற்றுள்ளன. 10 அணிகளும் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. லீக் முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தொடரை பொறுத்தவரை இந்திய அணியில் இடம் பிடித்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பங்கேற்று விளையாட உள்ளனர். ஆண்டுதோறும் அனுபவ வீரர்களுடன் இளம் வீரர்களும் பங்கேற்று விளையாடுவதால் சர்வதேச அளவில் வீரர்களின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இந்த தொடர் சிறந்த களமாக அமைகின்றது. ஆண்டுதோறும் 2 வாரங்கள் களை கட்டும் இந்த தொடரை ஏராளமான ரசிகர்கள் கண்டு ரசிக்க ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். தவிர தொடரில் சிறப்பாக விளையாடும் முன்கள ஆட்டக்காரர், நடுக்கள ஆட்டக்காரர், சிறந்த கோல் கீப்பர், சிறந்த தடுப்பாட்டக்காரர், தொடரின் சிறந்த வீரர், ஒவ்வொரு ஆட்டத்திலும் சிறப்பாக விளையாடும் வீரர் என தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாயும், 2வது இடம் பிடிக்கும் அணிக்கு 2.5 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இனி சமூக வலைதளங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் குறித்து பகிரப்பட்டு வரும் தகவல்களை தருகிறார் சங்கரவடிவு. நன்றி. இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் விளையாட்டு தொடர்பாக சுவாரஸ்யமா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்தியன் டீம் தான் அதிகமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. இந்தியன் விமன்ஸ் டீமை வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரான விஜய் கோயல் வந்து சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பல பரிசுகளும் பாராட்டுகளையும் வந்து அவர் வழங்கியிருக்கிறாரு. இதற்கு இந்திய அணி வந்து விஜய் கோயலுக்கு வந்து என்னென்ன பரிசு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய பேட்ல வந்து இந்திய அணியினர் அவங்களுடைய சைன் வழங்கப்பட்ட ஒரு பேட்டை வந்து அவங்க வந்து பரிசா கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து விஜய் கோயல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய கிரிக்கெட் கேப்டனான மித்தாலி ராஜ் வந்து விஜய் கோயலுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரையும் வந்து இன்னைக்கு வந்து விஜய் கோயல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு.
அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்திய பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்துவுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான ஆஃபீஸர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்துவோட ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து குஷியா இருந்துட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு சிந்துவோட புகைப்படங்களை வந்து அதிகமாக வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மகளிர் அணியினருக்கு வந்து இன்னைக்கு வந்து சுரேஷ் பிரபு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து ரயில்வே துறையில வந்து அதிகமாக வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவங்களோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்திய அணியினர் வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி ஒரு லெட்டரை வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியினருக்கு வந்து 1.30 கோடி ரூபாய் அளவிலான பரிசு பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரான சுரேஷ் பிரபு வந்து வழங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த புகைப்படங்களும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. இந்திய விமன்ஸ் டீம் வந்து இந்த முறை வந்து அவங்க வந்து வெற்றியை வந்து குவிக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து போராடி வந்து ஒரு தோல்வியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெற்றி வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா போராடி அவங்க தோத்துருக்காங்கனாலும் ரொம்ப அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்றதுனால நிறைய பரிசுகளும் பாராட்டுகளும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் டீம் தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா ஹர்மன் பிரீத்துக்கும் மித்தாலி ராஜ்க்கும் வந்து கெசட் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சரான சுரேஷ் பிரபு வந்து இந்த போஸ்ட் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இது தொடர்பான புகைப்படங்களும் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் அதிகமாக வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. PV சிந்துவோட புகைப்படங்கள் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு வந்து PV சிந்துக்கு வந்து குரூப் 1 ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த புகைப்படங்களை வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியினர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து 600 ரன்கள் வந்து வெற்றி இலக்கா வந்து குவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பவுலிங்ல வந்து என்ன மாதிரிலாம் நம்ம வந்து எதிரணியினரை வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்திய அணியினர் வந்து குரூப்பா நிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் 1948 தி கிரேட் பேட்ஸ்மேன் ஆன டான் வந்து இவரோட லாஸ்ட் மேட்ச்ல வந்து இவர் வந்து 173 ரன்கள் வந்து குவிச்சிருக்காரு. ஸோ கடைசி மேட்ச்ல கூட தான் வந்து போராடி வந்து இவ்வளவு ரன்கள் குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய புகைப்படங்களை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. நன்றி சங்கரவடிவு. அடுத்ததாக நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் காலிறுதியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரானது நியூசிலாந்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றன. இதன் காலிறுதியில் இந்திய அணி ஹாங்காங் அணியுடன் பலப்பரீட்சை நடத்தியது. முன்னதாக தனது கடைசி குரூப் சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் அணியை வீழ்த்திய உற்சாகத்தில் களமிறங்கிய இந்திய அணி இந்த ஆட்டத்திலும் வெற்றி பெறும் முனைப்புடன் விளையாடியது. இருப்பினும் 3 சுற்றுகள் கொண்ட ஆட்டத்தில் இந்திய அணி ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்தது. ஹாங்காங் அணி வீரர்கள் அபாரமாக விளையாடி 2 செட்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றனர். முடிவில் 1-2 என்ற செட் கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்தது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவர் கலப்பு மெட்லி பிரிவில் அமெரிக்க இணை புதிய உலக சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரியில் உலக சாம்பியன்ஷிப் நீச்சல் தொடர் கடந்த 14ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றன. இதில் பேக் ஸ்ட்ரோக், ஃப்ரஸ்ட் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை, ஃப்ரீ ஸ்டைல் உள்ளிட்ட 4 வகையான பிரிவுகளில் மெட்லி போட்டிகளுக்கான தகுதிச் சுற்று நடைபெற்றது. இதில் ஆடவருக்கான கலப்பு மெட்லி பிரிவில் அமெரிக்காவின் ரியான் மர்ஃபி, கெவின் கார்டஸ், கெல்சி வாரல் மற்றும் மல்லோய் கோமர்ஃபோர்ட் ஆகியோர் கொண்ட அணி 4 100 மீட்டர் பந்தயத்தில் உலக சாதனை படைத்துள்ளது. இந்த அணி பந்தய தூரத்தை 3 நிமிடங்கள் 40.28 வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தது. இதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டு பிரிட்டன் அணி ரஷ்யாவில் நடைபெற்ற தொடரில் 3 நிமிடம் 41.71 வினாடிகளில் கடந்ததே உலக சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனையை அமெரிக்க அணி முறியடித்துள்ளது. இத்துடன் சேர்த்து இந்த ஆண்டு சாம்பியன்ஷிப் தொடரில் 6 உலக சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. உலக சாம்பியன்ஷிப் நீச்சல் தொடரில் கலப்பு மெட்லி போட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்க்கப்பட்டது. இந்த போட்டி 2020 ஒலிம்பிக் போட்டியிலும் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் கனடா வீராங்கனை கைலி மெசே உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மகளிர் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் பங்கேற்ற கைலி மெசே 58.10 வினாடிகள் இலக்கை எட்டினார். இதன் மூலம் அவர் தங்கப்பதக்கம் வென்றதோடு புதிய உலக சாதனையும் படைத்தார். முன்னதாக பிரிட்டனின் ஜெம்மா 58.12 வினாடிகள் இலக்கை எட்டியதே உலக சாதனையாக இருந்தது. உலக சாதனை குறித்து பேசிய கைலி மெசே உலக சாதனை படைத்ததை நீண்ட நேரம் உணரவில்லை என்றும்
உலக சாதனை படைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். இதேபோல் அமெரிக்காவின் கேத்லின் பேக்கர் வெள்ளிப் பதக்கமும் ஆஸ்திரேலியாவின் எமிலி சிபோம் வெண்கலமும் வென்றனர். எமிலி சிபோம் கடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இந்திய வீரர் பிரணாய் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனமானது இன்று வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. அதில் அமெரிக்க ஓபனில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரணாய் 6 இடங்கள் முன்னேறி 17வது இடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச தரவரிசையில் முதல் 20 இடங்களுக்குள் ஸ்ரீகாந்த், அஜய் ஜெயராம், பிரணாய், சாய் பிரணீத் ஆகியோர் உள்ளனர். அமெரிக்க ஓபன் இறுதிப் போட்டியில் பிரணாயிடம் தோல்வியடைந்த காஷ்யப் 12 இடங்கள் முன்னேறி 47வது இடத்தில் உள்ளார். இதேபோல் மற்றொரு இந்திய வீரரான சமீர் வர்மா 4 இடங்கள் முன்னேறி 28வது இடத்தில் உள்ளார். அதேபோல் மகளிர் தரவரிசையில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஒரு இடம் சரிவு கண்டு 16வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளார். மற்றொரு இந்திய வீராங்கனை PV சிந்து 5வது இடத்தில் உள்ளார். அடுத்ததாக உலகின் முன்னணி டென்னிஸ் வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் 2017 சீசனின் எஞ்சியுள்ள போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதன்படி அமெரிக்க ஓபன், டேவிஸ் கோப்பை ஆகிய முக்கிய தொடர்களில் பங்கேற்க மாட்டார் என்பது உறுதியாகியுள்ளது. டென்னிஸ் உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவராக உள்ளார் செர்பியாவை சேர்ந்த நோவோவாக் ஜோகோவிச். 30 வயதான அவர் 2011ஆம் ஆண்டு சர்வதேச தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறினார். பிரேசிலில் நடைபெற்ற ஒலிம்பிக் தொடருக்கு முன்பு வரை டென்னிஸில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஜோகோவிச்சுக்கு அதன் பிறகு பின்னடைவு ஏற்பட்டது. அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அவர் கலந்து கொண்டார். காலிறுதி போட்டியின் போது வலது முழங்கையில் காயம் ஏற்பட்டதால் தொடரில் இருந்து விலகினார் ஜோகோவிச். தற்போது அந்த காயத்திற்காக சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். முழங்கை காயம் முழுமையாக குணமடைய 6 முதல் 12 வாரங்கள் ஆகும் என கூறப்படுகிறது. இதனால் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்க உள்ள அமெரிக்க ஓபனில் ஜோகோவிச் விளையாடுவது சந்தேகம் என கூறப்படுகிறது. 2005ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 51 கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஜோகோவிச் கலந்து கொண்டுள்ளார். இதுவரை 12 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை அவர் வென்றுள்ளார். அதில் 2011, 2015 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற அமெரிக்க ஓபனை ஜோகோவிச் கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் திடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் பல்வேறு நடுநிலையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன்.